மேஷராசி நேயர்களே, மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும் பொழுது 1960 இருந்து இந்த 90 வரையில பிறந்தவர்களுக்கான பலன் லைஃப் அப்படியே சிரமப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணி மேலே வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள்னு எடுத்துக்கும் பொழுது, அந்த போராட்டம்னு எடுத்துக்கும்போது அது அவங்களுக்கு மட்டும்தான். அதுவும் அந்த மேஷராசிக்கு மட்டும்தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அதாவது சில பேர் செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவித்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சுது, சில பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையல. முதல் வாழ்க்கையும் சிறப்பாக அமையல, ரெண்டாவது வாழ்க்கையும் சிறப்பாக அமையல. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான சில வேலைகள் எல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் இந்த போராட்டம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 28, 32 கொஞ்சம் மேலே வருவீங்க, 32, 36 நல்ல காலம், பணம் செட்டில்ட் ஆகும், மரியாதை கிடைக்கும், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஸோ அது வரைக்கும் லேட்டானாலும் ஸ்ட்ராங்கான கம்பேக்காக அவங்களுக்கு இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது என்னன்னா 1960 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் எப்படின்னா வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960 பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா? என் வாழ்க்கையில் நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்களா? ஒன்று, ஃபேமிலி லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? பணம் போயிடுச்சா? பணம் போயிடுதா? பணம் இல்லையா? கொடுத்து ஏமாத்திட்டாங்களா? லாஸ் ஆகிடுதா? ஹெவி லாஸ் ஆகிடுதா? சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா? பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ளே போகலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும் பொழுது 1960 இருந்து இந்த 90 வரையில பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஏழ்மையான வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் நீங்கள். ஏழ்மையான வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏழ்மையான வாழ்க்கை ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படிப்படியாக சில விஷயங்கள்லாம் முன்னேற்றம் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் கடந்து, ஏமாற்றங்களை கடந்து வாழ்க்கையில் படிப்படியாக சில விஷயங்கள்லாம் வந்திருப்பீங்க. அதுலேயும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அப்பாலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன, இந்த வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் அதிகம் இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. ஃபேமிலி ப்ரெஷர் அதிகம் ஒன்று. ரெண்டாவது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தோல்விகளை அதிகம் சந்தித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் லைஃப்பில் இருந்தது. மனசுக்கு ஒரு அமைதி இல்லாமல் இருந்தது. 1960 90 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனசில் ஒரு அமைதி இல்லாமல் இருந்தது. என்னடா இது லைஃப், அப்படியே சிரமப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணி மேலே வந்துடுறாங்க. ஆனால்
அந்த ஒரு சில விஷயங்கள்னு எடுத்துக்கும்போது, அந்த போராட்டம்னு எடுத்துக்கும்போது அது அவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுவும் அந்த மேஷராசிக்கு மட்டும்தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திருமண வாழ்க்கை கூட எடுத்துக்கோங்களேன். அதாவது வந்து பேசாம பிரிவு மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏதோ லைஃப் வாழறாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, பேசாம பிரிவு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் லைஃப்ல நிறைய சந்திச்சது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கிராக்கு, பிரச்சனைகள், நிறைய விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த 60லேருந்து இந்த 90 வரையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஏமாற்றங்களை நிறைய வாழ்க்கையில சந்திச்சு, அதாவது ஒரு தடவை அடிபடலாம், 2 தடவை அடிபடலாம். ஓயாம அடிபட்டா என்ன ஆகுறது சொல்லுங்க? ஆனா அந்த மேஷராசிக்காரர்கள் ஓயாம அடிபட்டாங்க. சொத்து விஷயத்துல ஏமாத்தினாங்க, பண விஷயத்துல ஏமாத்தினாங்க, நிறைய விஷயங்களை கண்கூட ஏமாத்தினாங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. உடன் பிறந்தவர்களே சில இடத்துல நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள். சொல்லி கொடுத்து, இல்லை நீ வாங்கு, நீ செய், நீ பண்ணி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி, செய்யாத, அதாவது சில பேர் செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவித்து, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நடந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சுது, சில பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையல. முதல் வாழ்க்கையும் சிறப்பாக அமையல, 2வது வாழ்க்கையும் சிறப்பாக அமையல. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான சில வேலைகள் எல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் 1960லேருந்து 90 வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இவங்க ஒரு போலீஸாக இருப்பாங்க, ஒரு ஆர்மியில் இருப்பாங்க, கவர்மெண்ட் செக்டாரில் இருப்பாங்க, டீச்சிங் லைனில் இருப்பாங்க. சில பேர் சொந்த தொழிலில் கூட, சில பேர் வழி வழியாக வரக்கூடிய சொந்த தொழிலில் கூட சில பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தொழில் விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாம் வரும்போது அப்படியே வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருந்தது. அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவசரமும் கோப முடிவும் சில பேரை வந்து வாழ்க்கையை திசை திருப்பிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. சடனா கடன், நிறைய கடன் பிரச்சனைகள், அதாவது இப்படித்தான் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அந்த கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன் விஷயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தலைக்கு மேலதான் இருக்கே தவிர அதுக்கு கம்மியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுயட்டெடுத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்ந்தவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுது லைஃப்ல. என்னடா இது, ஏன்டா நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கு, சுமை, கடன் சுமை, குடும்ப சுமை வாழ்க்கையில நமக்கு இதுக்கப்புறமும் நமக்கு இந்த பிரச்சனை, இதுக்கப்புறமும் சில பேருக்கு ஒரு யோசிக்க தோணும். ஒரு பக்கம் உடல்நிலை பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னா விரக்தி, வாழ்க்கையை கண்டா விரக்தி, தேவையே இல்லை, என்னடா வாழ்க்கை போ அப்படிங்கிற அளவுக்கு விரக்தி ஆகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்பி வெறுத்து போச்சு எல்லாத்தையும். ஏண்டான்னு வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 2வது, சொத்து வாங்குவாங்க, அந்த சொத்து நிலைச்சிருக்காது. சில பேருக்கு வாங்கின சொத்தை விற்று ஒன்றும் பாதியமாக ஏமாற்றி, அதுக்கு சண்டை போட்டு, அதை பாதி இடித்து பிரச்சனை வந்து இவ்வளவும் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க. கண்ணுக்கு கண்ணாக பார்த்துட்டு இருந்ததெல்லாம் கையை விட்டு போயிருக்கும். ஸோ இதெல்லாம் உண்மை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், இந்த 1960லேருந்து இந்த 90க்குள்ளே பிறந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் 3 விதமான கண்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 3 விதமான கண்டமும் உயிர் போய் உயிர் வராத குறையாதான் இந்த 3 கண்டமும் வாழ்க்கையில் இல்லைன்னு மட்டும் நீங்கள் மறுக்க முடியாது. 3 விதமான கண்டத்தை வாழ்க்கையில் அனுபவித்தேன். அதுவும் இந்த 3 விதமான கண்டம் உயிர் போய் உயிர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒப்பான விஷயங்கள் நடந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஹெட்டேக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன், உடல்நிலை, ஹார்ட் ஆப்ரேஷன், ஹார்ட் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது. வாழ்க்கையில் இப்படித்தான்லாம் இல்லை, நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு. இதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைங்க, சில பேருக்கு குழந்தை இல்லை, சில பேருக்கு ஆண் சந்ததி பெண் சந்ததி எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ யாரும் பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு யாரும் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி குழந்தை இல்லாமல் குழந்தை எடுத்து வளர்க்குற தம்பதிகள் இருக்காங்க. 1960லேருந்து 90க்குள்ளே பிறந்தவர்கள் இன்னும் தம்பதிகள் குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு சில விஷயங்கள், என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்து அப்படின்னு சொன்னால், மேஷராசி பொறுத்த அளவுக்கு வெற்றி இருக்குது. ஆனால் சில விஷயத்தை உடைக்குது, சில கெட்ட விஷயங்கள் உடைக்குது. பிரச்சனைன்னு உடைக்குது. எல்லா பிரச்சனையுமே நம்மளால் தகர்த்து இதாகிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ராசிக்கு, இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய ப்ரெசண்ட்டு, உங்களுடைய பாஸ்ட்டு, இதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது.
உங்கள் ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2026, 28 நிறைய போராட்டம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 28, 32 கொஞ்சம் மேலே வருவீங்க. 32, 36 நல்ல காலம். பணம் செட்டில்ட் ஆகும், மரியாதை கிடைக்கும், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஸோ அது வரைக்கும் லேட்டானாலும் ஸ்ட்ராங்கான கம்பேக்காக உங்களுக்கு இருக்கும். மருங்கியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. மருங்கியூர் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மருங்கியூர் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து ராமேஸ்வரத்துக்கு இணையான ஸ்தலம், பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோயில் சொல்லி சிவாலயம். அங்கே அந்த சிவாலயம் போய் அந்த சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால அர்ச்சனை செய்து அங்கே சுவாமிக்கு ஒரு 21 தீபம் போட்டு சுவாமியை 21 பிரதட்சிணம் வந்து நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணி முடிஞ்சா ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்து சுவாமி சன்னதியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறைந்து அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, எந்த விதமான குறை இல்லாமல். ஏன்னா இந்த 60லேருந்து 90 வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சுன்னு சொல்லலாம். நல்லதுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. இனிமேல் லைஃப்பில் ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. அந்த தெளிவு மேலே மேலே நன்னா இருக்கணும், நிறைய சிறப்பாக இருக்கணும். இதுக்கப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை துரோகத்தையோ ஒரு கெட்ட விஷயத்தையோ தாங்கக்கூடிய மனசக்தி கிடையாது உங்ககிட்ட. மனதளவோட நிறைய பாதிச்சுட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் மனசில் தெம்பு கிடையாது. எவ்வளவுதான் ஒரு மனுஷனை போட்டு படுத்துறத சொல்லுங்க, போதும். ஸோ உங்களுடைய இந்த கர்மான்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சில கெட்ட விஷயங்கள்லாம் அனுபவித்து வந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு மருங்கியூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.